Every year, our Tamil drama wins hearts and leaves us with unforgettable memories. Last year oda hit dialogue யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஓஹோ அருமை அருமை அதேதான். And this year is no exception. But wait, this time there is something extra special, extra fun and full of surprises waiting for you. In the year என்ன twist இருக்குன்னு பார்க்கலாமா? We kept trying to find out the concept, asking here and there, guessing again and again, but our amazing Tamil teacher didn't even relieve a tiny hint or detail. They made us wait in total suspense till this very moment. ஒரு ட்ரெய்லர் கூட கொடுக்கலங்க அவங்க. ட்ரெய்லர் எதுக்கு? இதோ மெயின் பிக்சரையே நாங்கள் காட்டுறோம். எங்கள் பள்ளி மாணவர்கள் நடத்தும் கலை நிகழ்ச்சிகளை காண வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற 1001 இரவுகள் என்ற புத்தகத்தில் இடம்பெற்ற மிகவும் பிரபலமான கதைகளில் ஒன்றுதான் அலாவுதீனும் அற்புத விளக்கும். இந்த கதையின் முக்கிய கதாபாத்திரமான ஆலம்பனாவை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். மந்திரம் தந்திரம் நிறைந்த கதை. நீங்கள் அனைவரும் படித்திருப்பீர்கள், திரைப்படத்தில் பார்த்திருப்பீர்கள். இப்போது இங்கு ஆலம்பனா கதாபாத்திரமாக எமது பள்ளி மாணவர்கள் தத்ரூபமாக உங்கள் கண் முன்னே நடிக்க வருகிறார்கள். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பிருந்தாவன்சின் ஆலம்பனா இக்காலத்திற்கு ஏற்ற நவீன நாடகம் இதோ உங்களுக்காக. சாந்தி சாந்தி, அந்த கீரையை எடுத்துட்டு வாமா, நான் ஆஞ்சு வைக்கிறேன். இந்த வரேத்த. மாதவா, வந்துட்டியாப்பா? நான் சொன்ன மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா. இந்தாங்க, சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சாந்தி சாந்தி, சூடா காஃபி கொண்டு வாமா. 4 கிலோ கருப்பு புளி, 4 கிலோ கருப்பு புளி மஞ்சா தூளுடா. 4 கிலோ கருப்பு புளி மஞ்சா தூளுடா. 4 கிலோ கருப்பு புளி மச்சி, 4 கிலோ கருப்பு புளி மஞ்சா தூளுடா. டேய் வெற்றி, என்னடா இது இவ்ளோ மண்ணா வந்திருக்க? தலையெல்லாம் மண்ணை பாரு. விளையாட போனியா இல்ல கொத்த வேலைக்கு போயிட்டு வாரியா? படிக்கிற பையன் மாதிரியா இருக்கே, ஒரு கையில பேட்டு, அந்த கையில என்னடா இது? அம்மா அம்மா அம்மா. இனியா, நீ வேற ஏன் இப்படி மூச்சடிக்க ஓடி வர? அம்மா, வெற்றி கிரவுண்ட்ல இருந்து எதையோ தூக்கிக்கிட்டு கத்திக்கிட்டே ஓடி வாராமா. இதுல டான்ஸ் வேற ஆடிக்கிட்டே வாராமா. என்னடா இது? அம்மா, நான் கிரவுண்ட்ல பவுலிங் போட்டேனா, ஆனந்த் 6 அடிச்சானா, நான் பாலை பிடிக்க போனேனா, பால் அப்படியே பின்னாடி போச்சா, நானும் அப்படியே பாலை பிடிக்க போனேனா, அங்கதான் நான் கால் தடுக்கி கீழே விழுந்தேன். அங்கதான் இந்த பெட்டியை பார்த்தேன். அதுக்கப்புறம் கேம் ஆட மூடே இல்லை, நேரா வந்துட்டேன். இதுக்குள்ள என்ன இருக்கணும்னு பார்க்கணும்னு ஆசையில தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொடுடான்னு கேட்டாங்க. நான் கண்டுபிடிச்ச பெட்டி, அதான் நான் தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி. நீ கண்டதையும் தூக்கிட்டு வந்து இல்லாத நோயெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துறாத. டேய், குண்டு கிண்டு இருக்க போதுடா. கண்ணி வெடிங்கிறாங்க, அணுகுண்டுங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க. திறந்த உடனே டம்முன்னு வெடிச்சிருச்சுன்னா? பாட்டி, ஒருவேளை இது புதையலா இருந்தா? ஒருவேளை தங்கமா இருக்குமோ? டேய் வெற்றி, இங்கே கொடு, நான் திறக்கிறேன். இனியா, அதை தொடாத. வெற்றி, கீழே கிடக்கிறத எடுக்க கூடாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என்னதான் உள்ள இருக்குன்னு பாப்போமா தாத்தா? டேய், நாட்டுக்குள்ள நடக்கிற நிலவரமே சரியில்லை. இதுல நீ வேற கண்டதையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்காத. சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிற கொரோனாவை தூக்கி அக்கில்ல வச்ச மாதிரி இந்த பெட்டியில இருந்து அடுத்த பேண்டமிக்கை ஓபன் பண்ண போறியா? வேண்டாம்ப்பா, இங்க கொடு, நானே கொண்டு போய் வெளியே போட்டுட்டு வந்துடுதேன். இல்லப்பா, நானே போய் போட்டுட்டு வரேன். சரி, எல்லாரும் திட்டுறாங்க, வெளியே போய் போட்டுருவோம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியாமலே போச்சே. தூக்கி போட மனசே இல்லை. பேசாம எங்கேயா ஒளிச்சு வச்சிருவோமா? நாளைக்கு சண்டே தானே, காலையில வந்து பார்த்துக்கலாமே.
இவ்வாறாக அன்றைய பொழுது அழகாக நிறைவுற்றது. யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைத்த பெட்டியில் என்ன இருக்கும்? வெற்றிமாறன் மீண்டும் பெட்டியை எடுப்பானா? மறுநாள் காலையில் என்ன நடக்கப் போகிறது என்று பார்ப்போமா? காட்சி 2. இடம் வீட்டிற்கு வெளியில். நேரம் அதிகாலை நேரம். கதை மாந்தர்கள் குடும்ப உறுப்பினர்கள் 6 பேர் மற்றும் முக்கியமான நபர். இங்கே தாங்க உங்களுக்கான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, தியேட்டரில் பார்த்துருப்பீங்க, ஃபோனில் பார்த்துருப்பீங்க, ஏன் கனவுல கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நேரில் பார்க்க போகிறீங்க. யாருன்னு யோசிக்கிறீங்களா? வெயிட் அண்ட் சி. காட்சி நிகழ்வு அதிகாலையில் அம்மா தூங்கி எழுந்து வருதல். பின்னாடியே வெற்றியும் எழுந்து வரும் காட்சி. என்னடா வெற்றி, நீ அதுக்குள்ளே எழுந்துட்டியா? இன்னைக்கு சண்டே தானே? சும்மாதாம்மா, தூக்கமே வரல. அதனால்தான் சீக்கிரமா எழுந்துட்டேன். நானும் சீக்கிரமா எழுந்து பழகணுமே தானே. பிள்ளைகளே இப்படித்தான், லீவுனா சீக்கிரம் எழுந்திருவாங்க, ஸ்கூல் இருந்தால் எழுந்திருக்கவே செய்யாதுங்க. கடவுளே, இப்போவாது என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடுத்தியே. எங்கடா? இங்க தானே வச்சோம். எங்க இருக்கு? இந்தா இருக்கு. என்ன தூசி? கொக்கி இந்தா இருக்கு. இது என்ன பளபளன்னு மின்னுது? ஒருவேளை கோல்டா இருக்குமோ? விளக்கு மாதிரியே இருக்கு. விளக்கே தான். ஐயோ, என்ன இது புகையா வருது? தாத்தா சொன்ன மாதிரி வெடிகுண்டா இருக்குமோ? அம்மா அம்மா. வெற்றி வெற்றி, என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு? ஆலம்பனா, நான் உங்களின் அடிமை. ஐயோ, பூதம் பூதம். ஐயோ, பேய் பேய். ஆலம்பனா, என்னை கண்டு பயப்படாதீர்கள். நான் ஒரு விளக்கு பூதம். உங்களுக்கு உதவி செய்யவே வந்துள்ளேன். அஞ்சாதீர்கள். என்னது வழக்கு பூதமா? அதுவும் உதவி செய்யவா? பூதமா? பூதம்னா பெருசா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். நீ என்ன சிறுசா குட்டியா இருக்க? பல ஆண்டுகளாக இந்த விளக்குக்குள் அடைபட்டு கிடந்ததால் நான் கூனி குறுகி போனேன். எப்படி இருந்த நான் இப்படி ஆகிவிட்டேன். இருந்தாலும் விளக்கில் இருந்து என்னை விடுவித்ததற்கு நன்றி ஆலம்மனா. பூதமா? இது நல்ல பூதமா இல்ல கெட்ட பூதமா? ஆலம்மனா, நீங்கள் என்ன நினைத்தீர்கள் என்று நான் சொல்லட்டுமா? நான் நல்ல பூதமா கெட்ட பூதமா? அப்படிதானே நினைத்தீர்கள். நான் நல்ல பூதம்தான், ஐயம் வேண்டாம். அத எப்படி நாங்கள் நம்புவது? உங்கள் நம்பிக்கையை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? கட்டளையிடுங்கள் ஆலம்மனா. அப்போ நீ மேஜிக் எல்லாம் பண்ணுவியா? ஓ, செய்வேனே. என்ன வேண்டும் ஆலம்மனா? அப்போ நீ மேஜிக் பண்ணி எங்களுக்கு ஐபோன் கொண்டு வா பாப்போம். உய் 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 உய், ஜிகு ஜிகு ஜிக்கா தக தக தக்கா ஜூம் மந்தா. அட ஆமா, ஐபோன் வந்துருச்சு. அப்ப இனிமே நீங்க எங்க கூட தான் இருப்பீங்களா? இல்லை இல்லை ஆலம்மனா, இந்த விளக்கை தேய்த்து யார் என்னை அழைக்கிறார்களோ அவர்கள் வா என்றால் வருவேன், இதை செய் என்றால் செய்வேன், கொடு என்றால் கொடுப்பேன், போ என்றால் மீண்டும் விளக்கினுள் போய்விடுவேன். ஓ அப்படியா? எங்க நீ இப்ப வழக்குக்குள்ள போ பாப்போம். தங்கள் கட்டளையே என் சாசனம். ஐயோ, நிஜமாவே பூதம் மறைஞ்சு போச்சா? ஆமா ஆமா, பூதம் மறைஞ்சு போச்சு. எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க, போங்க உள்ள. இவ்வாறாக
பூதம் மறைந்த பின் அனைவரும் வீட்டிற்குள் சென்றனர். அடுத்து வீட்டில் என்ன நடக்கப் போகிறது என்று பார்ப்போமா? காட்சி 3. இடம் கோபால் இல்லம். நேரம் காலை பொழுது. கதை மாந்தர்கள் பூதம் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் 6 பேர். காட்சி நிகழ்வு: அனைவரும் வீட்டிற்குள் சென்றதும் சாந்தி மட்டும் வீட்டிற்கு வெளியே வாசல் தெளித்து கோலம் போட வரும் காட்சி. மாமா வேலையை பாருன்னு ஒரே வாரத்திலே முடிச்சிட்டாரு. ஆனா இந்த பொம்பளைங்களுக்கு வேலை எப்பதான் முடியும்? இப்போ ஆரம்பிச்சா முடியறதுக்கு ராத்திரி 11 மணி ஆயிரும். ஆமா, இந்த பூதம் ஏதோ டயலாக்லாம் விட்டுது. வா நான் வருவேன், செய் நான் செய்வேன்னு சொல்லுச்சுல, பேசாம அதை கூப்பிட்டு ஒரு வேலை கொடுப்போமா? கட்டளை இடுங்கள் ஆலம்பனா, தங்களுக்கு என்ன வேண்டும்? அட, விளக்கு தேய்ச்ச உடனே வந்துட்ட. அப்ப நீ உண்மையிலேயே பூதம்தான். நீ சொன்ன வேலையெல்லாம் செய்வேன்னு சொன்னேல, எங்க இப்ப வாசல் தொளிச்சு 25 புள்ளியில ஒரு பெரிய கோலம் போடு பாப்போம். இதோ முடித்து விடுகிறேன். உய் 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 உய், ஜிகு ஜிகு ஜிக்கா தக தக தக்கா ஜூ மந்தா. ஏ வெற்றி, பாரு, நிஜமாவே பூதம் மறுபடியும் வந்துருச்சு பாத்தியா? ஆமா இனியா, அம்மா சொல்ற வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கு பாரு. கார்ட்டூன் டிவில பார்த்த ஜீனி மாதிரியே இருக்குல்ல? அப்பா இது நம்ம வீட்டு ஜீனி. அட, பூதம் சொல்ற வேலையெல்லாம் செய்யுது. அப்பா பூதம்னு சொல்லாதீங்க, ஜீனின்னு சொல்லுங்க. சரிடா, சீனி உப்புன்னு சொல்லிக்கிட்டே. ஜீனி கிட்ட பெருசா ஏதாவது கேட்கணுமே. என்ன கேட்கலாம்? சாந்தி வீடு வீடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறா. பேசாம ஒரு பெரிய வீடா கேட்போமா? ஜீனி, இந்த வீட்டை ஒரு பெரிய வீடா மாற்றி காட்டு பார்ப்போம். இந்த இடத்தில் என்னென்ன அறைகள் வேண்டும் ஆலம்பனா? கிரவுண்ட் ஃப்ளோர்ல கார் பார்க்கிங், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பெரிய ஹால், செகண்ட் ஃப்ளோர்ல கிச்சனும் டைனிங்கும், நெக்ஸ்ட் பெட்ரூமு, ஸ்டோர் ரூமு, ட்ரெஸ்ஸிங் ரூமு, பூஜா ரூமு, ஸ்டடி ரூமு, கெஸ்ட் ரூமு, ஸ்விம்மிங் பூலு, ஊஞ்சலோட ஒரு பால்கனி. இந்த மாதிரி அடுக்கடுக்கா 13 மாடி. சரியா ஆலம்பனா? ஜீனி பொறு, அவசரப்படாத. இந்த வீட்டை பெருசா மாத்துனா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஆமா ஆமா, அதுவும் இது எங்க பரம்பரை வீடு. இதுல ஒரு செங்கலை கூட மாத்த விட மாட்டேன். அதுவும் சரிதான். ஜீனி, எங்களுக்கு இந்த சிட்டிக்கு அவுட்டர்ல சூப்பரா ஒரு பெரிய பங்களா மாதிரி ஒரு வீட்டை கட்டிக்கோடு. ஜீனி, அப்படியே அந்த பங்களா வாசல்ல ஒரு பக்கம் BMW காரும் இன்னொரு பக்கம் ஆடி காரும் நிக்கட்டும். அப்படியே ஆகட்டும் ஆலம்பனா. ஒய் 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 ஒய், ஜிகு ஜிகு ஜிக்கா தக தக தக்கா ஜூ மந்தா. வந்ததே பூம்பா யார் சொன்னதோ, தந்ததே லைஃப் தந்ததே என் பேரை யார் சொன்னதோ, இது வானமா பூமியா சொர்க்கமா இன்பங்கள் சொக்க வைக்குதே, மச்சமா உச்சமா அச்சுதா சொல் குழங்கை பூ பூக்க
வந்ததே வந்ததே லக்கு வந்ததே பூம்பா யார் சொன்னதோ. இவ்வாறாக ஜீனி தந்த புதிய பங்களாவில் ஜீனியோடு குடும்பமே சந்தோஷமாக இருக்கின்றது. அவ்வேளையில் வீட்டிற்கு விருந்தினர் வருகின்றனர். ஜீனியும் அங்குதான் இருக்கின்றது. பிறகென்ன, கலகலப்புக்கு பஞ்சமே இல்லை. காட்சி 4. இடம் புதிய பங்களா வீடு. நேரம் மாலை நேரம். கதை மாந்தர்கள் ஜீனி, குடும்ப உறுப்பினர்கள் 6 பேர் மற்றும் விருந்தினர்களாக அப்பா முரளிதரன், அம்மா வசந்தா, மகன் இளங்கோ, மகள் துளசி. காட்சி நிகழ்வு: வீட்டில் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்த ஜீனி விளக்கினில் போகாமல் வீட்டில் பாட்டு கேட்டுக்கொண்டு ஜாலியா இருக்கும் காட்சி. மல்லாக்க படுத்துட்டு விட்டத்தை பார்க்கறதுல எவ்வளவு சுகம். அதுலயும் காதுல ஹெட்போனை மாட்டிட்டு பாட்டு கேட்கறதுல என்ன ஒரு ஆனந்தம். அப்பா டயர்டா இருக்கு. வந்துட்டாயா வந்துட்டாயா? பாருடா இந்த ஜீனிய, என்ன ஒரு ஜாலியா இருக்கு. எங்கெல்லாம் ஃபேனு வச்சுக்கிட்டு காதுல ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு நல்லா ஜாலியா இருக்கே. பேசாம நமக்கு பதிலா இந்த ஜீனிய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். ஜீனி, அந்த ஃபேன் சுவிட்சை போடு, அப்படியே குடிக்க தண்ணி கொண்டு வா. சரி சரி, என்னோட ஸ்கூல் பேக்கை கலட்டி உள்ளே கொண்டு போய் வை. ஆலம்பனா, இதை கூட நீங்கள் செய்ய மாட்டீர்களா? இவ்வளவு சோம்பேறி ஆகிவிட்டீர்களா? நான் சொன்னதை மட்டும் செய். உத்தரவு ஆலம்பனா. காலிங் பெல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. யாராவது போய் கதவை திறக்க கூடாதா? யாருடா இது? இந்த வீட்டையும் கண்டுபிடிச்சு வந்துட்டாங்களா? என்னங்க, போய் அந்த கதவை திறந்து யாருன்னு பாருங்க. சரி சரி, பொறு, நானே போறேன். என்னங்க, கொஞ்சம் நில்லுங்க. நம்ம ஜீனியவே மறந்துட்டோம். வந்தவங்க ஜீனியை பார்த்துட்டா நம்ம என்ன சொல்றது? கவலை வேண்டாம் ஆலம்பனா, நான் பிறர் கண்களுக்கு தெரிய மாட்டேன். நம் குடும்பத்தினருக்கு மட்டுமே தெரிவேன். ஜீனி, அப்ப நீ எங்களை தவிர வேற யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டியா? அப்பாடா, நல்லதா போச்சு. இனியா, போய் இந்த கதவை திறந்து விடுமா. கவலை வேண்டாம் ஆலம்பனா, நானே கதவை திறக்கிறேன். ஜிகு ஜிகு ஜிக்கா தக தக தக்கா ஜூ மந்தா. ஆளே இல்லாம கதவை திறக்குது. என்னங்க பாத்தீங்களா? எவ்வளோ பெரிய பங்களா. ஒருவேளை லாட்டரி கீட்டரி யாருக்கு தெரியும்? அடிச்சாலும் அடிச்சிருக்கும். கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குமாம். அப்பா அப்பா, BMW அப்பா. அப்பா ஆடி கார்ப்பா. நம்மளும் இதே மாதிரி கார் வாங்குவோம் அப்பா. ஏய் இளங்கோ, இங்க பாரு, வீட்டுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல் டா. இவங்க வேற 2 பேரும் நொய்யி நொய்யின்னு. வாங்க உள்ள. வாங்க வாங்க, எல்லாரும் உட்காருங்க. என்ன முரளி, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ வேலை கொஞ்சம் அடிக்கண்டா மாமா. என்ன வெற்றி, எப்படி படிக்கிற? நல்லா படிக்கிறேன் அங்கிள். சாந்தி, எப்படி இருக்க? இனியா, இங்கே வந்து உட்காரு. என்ன முரளி, திடீர்னு வராதவங்கலாம் வந்திருக்கீங்க, எதுவும் விசேஷமா? ஆமா மாதவா, விசேஷம்தான். புது வீடு கட்டியிருக்கோம், பால் காய்ச்ச போறோம், பத்திரிக்கை வைக்க வந்தோம். குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க. இனியா, இவங்க எப்போதான் போவாங்க? IPL மேட்ச் வேற லைவாக போய்கிட்டு இருக்கு. இவங்க எப்போதான் கிளம்புவாங்களோ? ஆலம்பனா, டோன்ட் வரி, பி ஹாப்பி. அம்மா சாந்தி, இவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வாமா. இப்போ பாருங்க. ஹை, வாட்டர் ஜக்கு தானா பறக்குது. All conditions apply.
எனக்கு பழம் தான் வேணும். டேய் இளங்கோ, என்னாச்சுடா? வசந்தா, இது பேய் பங்களா மாதிரியே இருக்கு. வாங்க வாங்க ஓடிடலாம். ஜீனியின் சேட்டையால் வந்த விருந்தினர்கள் தலை தெறிக்க ஓடுவதைக் கண்டு குழந்தைகளும் பெற்றோரும் மகிழ்ச்சி அடைந்தாலும் தாத்தாவும் பாட்டியும் மிகவும் மனம் வருந்தினர். தன் குடும்பத்தை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர என்ன செய்யலாம் என யோசித்த இருவரும் என்ன செய்ய போகிறார்கள்? ஜீனியின் நிலைமை என்ன? அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று பார்ப்போமா? காட்சி 5. இடம் பங்களா. நேரம் மாலை நேரம். கதை மாந்தர்கள் பூதம் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் 6 பேர். காட்சி நிகழ்வு. சில மாதங்கள் கழித்து சாந்தி எந்த ஒரு வேலையும் செய்யாமல் தன்னை அழகுபடுத்த முகத்தில் ஃபேசியல் செய்து கொண்டு இருக்கும்போது மாமியார் வந்து திட்டும் காட்சி. சாந்தி சாந்தி, இப்ப போய் இத பூசிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க? குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்க, அவங்களுக்கு சாப்பிட எதுவும் கொடுக்கலையா? ஆல்ரெடி ஜீனி கிட்ட ஆர்டர் கொடுத்தாச்சு, அது ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அத்தை. அம்மா சாந்தி, வர வர குழந்தைங்களுக்கு நீ அம்மாவா இல்லை ஜீனி அம்மாவானே தெரியல. அப்பா என்ன வெயில், என்ன வெயில். ஜீனி, ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வா. என்னப்பா ஆஃபீஸ்ல இருந்து இவ்வளோ சீக்கிரமா வந்துட்ட? ஆஃபீஸா? நான் எங்க ஆஃபீஸ் போனேன், நான் கிளப்புக்கு போயிட்டு வரேன்பா. என்னது கிளப்பா? அப்போ நீ வேலைக்கு போகலையாப்பா? வேலைக்கா? கேட்டதெல்லாம் கொடுக்க ஜீனி இருக்கும்போது நான் ஏன் வேலைக்கு போகணும்? தாத்தா, ஜீனி இருக்கிறதால அம்மாவும் சமைக்கிறது இல்ல, அப்பாவும் வேலைக்கு போறது இல்ல, அப்ப நாங்க மட்டும் ஏன் ஸ்கூலுக்கு போகணும்? என்னது நீங்களுமா? பெத்ததும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை, பிறகு பிள்ளைகளும் அப்படித்தானே இருக்கும். வத ஒன்று போட்டா சொர ஒன்றா முளைக்கும். என்னத்த சொல்ல, ஏஐ கிட்ட வேலையை கொடுத்துட்டு இந்த உலகமே சும்மா இருக்கிற மாதிரி நம்ம குடும்பமே ஜீனி கிட்ட வேலையை கொடுத்துட்டு சும்மா இருந்துகிட்டு இருக்கு. பாரு, சாந்திக்கு சுகரு, மாதவா உனக்கு ப்ரெஷரு, பிள்ளைங்களை பாரு. இப்படியே போனா அவங்க எதிர்காலம் என்ன ஆகும்? ஆக மொத்தத்துல எல்லாரும் சோம்பேறி ஆயிட்டோம். ஃபோனு காணுமே, எங்க வச்சேன்? ஏய் ஜீனி, என்னோட ஃபோன் கார்ல இருக்குன்னு நினைக்கிறேன், அதை போய் கொஞ்சம் எடுத்துட்டு வா. ஜிகு ஜிகு ஜிக்கா தக தக தக்கா ஜூம் மந்தா. அடமலை விட்டாலும் செடி மழை விடாது, அது போல மறுபடியும் இவன் ஆரம்பிச்சிட்டான். இவங்கள எப்படி திருத்துறதுனே தெரியலையே பகவானே. கவலை வேண்டாம் ஆலம்மனா, உங்களுக்காக நான் ஒரு பாட்டு படிக்கிறேன். உங்கள் கவலை எல்லாம் பறந்துவிடும். கஞ்சானாலே காசில்லே, எல்லாலேயும் காசில்லே, காய்ச்சல் ஜோரம் நிறைய வருது, பில்லாலங்கடிச்சில்லாலே பின் தப்பாலே ஒன்னியும் இல்லே இப்பாலே, சாவி இப்போ திருட கையில பில்லாலங்கடிச்சில்லாலே. இதுக்கு நம்ம பாட்டு பாடாமலே இருந்திருக்கலாமோ? ஆலம்பனா, ஏன் இருவரும் கவலையாக உள்ளீர்கள்? என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கூறுங்கள், நான் தீர்த்து வைக்கிறேன். பிரச்சனையே நீதானே. என்ன, நானா? அகழியில விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கமா, அது போல நீயும் இந்த வீடே சொர்க்கம்னு நினைச்சு சந்தோஷமா வேலை செய்யற. அங்க பாரு, ஆளுக்கு ஒரு திசையில செல்போனை நோண்டிக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாம சொகுசா படுத்துக்கிட்டு இருக்கதால உடம்பு அதிகமா வெயிட் போடுது. அவங்களாவே பல நோய்களை விலை கொடுத்து வாங்குறாங்க. என்னத்த சொல்ல? ஜீனி, நீ மட்டும் இங்க இருந்து போயிட்டேனா போதும், எல்லாம் மாறிடும். போ,
நீ இங்கேருந்து உடனே கிளம்பு, திரும்ப வரவே கூடாது. ஐயோ மாமா, ஜீனி இல்லாத வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நோ தாத்தா, நோ. ஜீனி போகக்கூடாது, ப்ளீஸ் தாத்தா. அப்பா, அவசரப்பட்டு ஜீனியை வீட்டை விட்டு போன்னு சொல்லிடாதீங்க. அப்புறம் நான் மறுபடியும் வேலைக்கு போகணும். மாதவா, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி கிடக்காம ஆஃபீஸ்க்கு போய் 4 பேரோட பழகணும். நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல நண்பர்களோட சேர்ந்து விளையாடி படிச்சு அறிவை வளர்க்கணும். என்னைக்குமே தனி மரம் தோப்பாகாது சாந்தி. சொந்த பந்தங்களோட ஒன்றா சேர்ந்து வாழணும். அதை விட்டுட்டு இப்படி சிட்டிக்கு அவுட்டரில் தனியாக வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடப்பது நல்லாவா இருக்கு? நீங்கள் சொல்கிறதும் சரிதான்ப்பா. நாங்கள் பூதத்தால் எப்படி சோம்பேறியாக மாறினோமோ அதுபோல மக்களே, உங்கள் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் உங்களை சோம்பேறியாக மாற்றும் ஒரு பூதம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு தயவு செய்து நீங்களும் வெளியே வாங்க. அப்போ ஆலம்பனா, நான் போனா எல்லாரும் சரியாயிடுவாங்களா? ஐயோ வேணாம் வேணாம், ஜீனி நீ இங்க இருந்து போக வேணாம். இல்லைப்பா, தாத்தா பாட்டி சொல்கிறதும் சரிதான். இதுவும் கடந்து போகும். ஏதோ டூருக்கு போன மாதிரி நினச்சி மறுபடியும் பழைய வீட்டுக்கே போய்விடுவோம். சரியா? ஆலம்பனா, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சுதந்திரமா போ என்று சொல்லி எனக்கு விடுதலை கொடுத்தீங்கன்னா நான் எப்பொழுதும் விளக்கினுள் போகாமல் சாபம் நீங்கி சுதந்திரம் அடைவேன். ஆலம்பனா, சுதந்திரமாக போ என்று சொல்வீர்களா? நோ, நாங்க சொல்ல மாட்டோம். ஆலம்பனா, நீ எத்தனை தடவை எங்களுக்காக ஜிகு ஜிகு ஜிக்கா தக தக தக்கான்னு மேஜிக் பண்ணியிருப்ப. இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உனக்காக ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். மேஜிக்கா? மக்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து மேஜிக் மந்திரம் சொல்லி நம்ம ஜீனிக்கு விடுதலை கொடுப்போமா? நாங்க ரெடி, நீங்க ரெடியா? ரெடி, 1 2 3. ஜிகு ஜிகு ஜிகா தக தக தக்கா ஜூ மந்தா. இருங்க இருங்க, கடைசியில் ஒரு முறை நானும் சொல்லிட்டு போயிடுறேனே. ஜிகு ஜிகு ஜிக்கா தக தக தக்கா ஜூ மந்தா. நைஸ். ஐயோ ஜானிக்கு வாய்ஸ் வா. இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து எங்கள் நாடகத்தை பார்த்ததற்கு உங்கள் அனைவருக்கும் எங்கள் நாடகக்குழு ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் இருங்க குறிப்பாக பிருந்தாவன்ஸின் ஆலம்பனா பூதத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி.